என்ன கோவம் வருதுப்பா ஜாக்லினுக்கு. நாளே கோச்சிட்டு வெளியில் வந்து படுத்துட்டாங்க. அதாவது இவங்கள கேட்டுட்டு எதுவும் டிசைட் பண்ணலையா? எப்படி டிசைட் பண்ண முடியும்? இவங்க தான் லாஸ்ட்டாக வந்தாங்க. இப்படி கும்பலாக இருந்தால் பிக் பாஸ்க்கு பிடிக்குமா? அதான் ஃபஸ்ட்டு டாஸ்க் கொடுத்தாச்சு. டாஸ்க் என்னென்னா வித்தின் 24 ஹவர்ஸ் ஏன் நீங்கள் எலிமினேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம். டாஸ்க்கை சொன்னது தான் போதும். தர்ஷா குப்தா முந்திக்கிட்டு வந்து அடடா நான்லாம் போக மாட்டேனே, நான் எதுக்கு போனோம், நான்லாம் ஒரு மாதத்துக்கு ட்ரெஸ்ஸு அசசரிஸ்லாம் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதெல்லாம் போட்டுட்டு இந்த வீட்டில் ஒரு ரேம்ப் வாக் பண்ணிட்டு தான் நான் அதுக்கப்புறம் போவேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த சஞ்சனா பொண்ணு இல்லை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் யாராவது போகணுன்னா நான் வேணால் போய்க்கிறேன், ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 4 பேரில் நானும் ஒரு பொண்ணாக இருந்ததை டிசைட் பண்ணிட்டேன், அதனால் நான் வேணால் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏமா போ வேணாங்கிறதுக்கு பேசுமா, நீ என்னம்மா போகிறதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க, டிஃபெண்ட் பண்ணி பேசுமா அப்படின்னு. சரி, அது அப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஜெஃப்ரி வந்து அழகாக ஒரு கானா பாட்டு பாடினார். ரியலாகவே சூப்பராக இருந்துச்சு. பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அதுக்கு ஜெஃப்ரி, இப்போ பார்த்தீங்களா உங்கள் எல்லாரையும் எப்படி நான் என்டர்டெயின் பண்ணேன், இதே போலயே நான் வந்து இந்த வீட்டில் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதுக்காக எனக்கு இந்த சான்ஸ் வேணும், அதனால் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. செம்ம ப்ரெசன்ஸ் பா ஜெஃப்ரி. உனக்கு பேசுகிறப்ப தெளிவாக எடுத்து வச்சுட்டாப்புல. அதாவது இங்கே இருக்கிறதுலே பிரபலம் கம்மியானது நான் தான், எனக்கு தான் அந்த பிளாட்ஃபார்ம் வேணும், அதனால் என்னாலலாம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே போக முடியாது, அதுக்காக நான் வரவும் இல்லை, நான் முடிஞ்ச வரைக்கும் விளையாண்டுட்டு தான்ப்பா போவேன் அப்படின்ட்டாப்புல. அடுத்தது ரஞ்சித் அண்ணன் பேசும்போது, வழக்கம் போல் நான் வந்து ஒரே பிள்ளையாக பிறந்து வளர்ந்தவங்க, எனக்கு வந்து இது போல் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அதெல்லாம் வந்து இல்லைங்க, உங்கள் கூடலாம் நான் கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் என்னை இப்போதைக்கு போக சொல்லாதீங்க அப்படின்ட்டாப்புல. சரி, இவங்க எல்லோரும் நான் ஏன் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன எங்கப்பா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாப்புல, இப்போ ஆண்கள் சைடில் இருக்கிறது ஆண்கள் ரூமு, பெண்கள் சைடு இருக்கிறது பெண்கள் ரூமு, அதில் என்னென்ன இருக்கோ அதாவது அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். இதில் இவங்க ஏதாவது அங்கே போகணும், இல்லை அவங்க ஏதாவது இங்கே வரணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சால் தான் முடியும் அப்படின்ட்டாப்புல. சரி, போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, 2 டீமும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாப்புல. இதுங்கெல்லாம் போய் கூட்டமாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் சாட்சினா 2 பேரும் வாங்க, வந்து கன்வர்ஷன் ரூமில் உங்களோட அந்த விதிமுறைகள் நீங்கள் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களோ 2 டீமுக்கு உள்ளதையும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு என்ன சொல்கிறாப்புலன்னா, எங்கள் சைடில் தான் கேன்டீன்லாம் இருக்குது, அப்போ வந்து அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னா அவங்க வந்து என்ன செய்யணும்னா நாங்கள் சொல்கிற ஒரு 3 கேர்ள்ஸ் வந்து சமைச்சு கொடுக்கணும், அப்புறம் மதியம் சாப்பாடு வேணும்னா பாத்திரம் கழுவி கொடுக்கணும், க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பயங்கரமான டஃப் டாஸ்க் எல்லாத்தையும் கொடுக்குறாப்புல. சரி, உங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நீங்கள் போங்க, யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமன்னா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாப்புல. அடுத்து வந்து சாட்சினா வரப்போ கன்ஃபெஷன் ரூமும் அவங்க சைடில் இருக்குது. கன்ஃபெஷன் ரூம் வந்து நான் கூப்பிட்றப்ப வரலாம், அது வந்து அது தவிர்க்க முடியாது, வேறு ஏதாவது நீங்கள் ரூல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கம்மா அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாய்ஸ் வந்து எங்கள் சைடில் வரணுன்னா வந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, எம்டி ஹேண்டோட தான் வரணும், வந்துட்டு அவங்க போகிறப்ப வந்து இந்த ஃபஸ்ட்டு ரூல் ஒன்று நீங்கள் போட்டிங்கல்ல அதை நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கணும். அவங்க அதாவது வந்து பாய்ஸ்லாம் வந்து நாமினேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரூலை வந்து அவங்க வாபஸ் வாங்கிக்கணும். இதுக்கடையில் என்னென்னா பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. வந்து இந்த 24 ஹவர்ஸ் எவிக்ஷன் நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து ஒவ்வொருத்தரை நாமினேட் பண்ணலாம், யார் அதிகமாக நாமினேஷன் வாங்குறீங்களோ அவங்க வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து எவிக்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிறாரு. ஸோ வந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தரை சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ராக்ரஸில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சினாவும் ஜாக்லின் தான். இப்போ அடுத்து வந்து ஜாக்லின் தான் போயிட்டு நாமினேட் பண்ண போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சாட்சினா இது போல் வந்து நான் இங்கே இருக்கணும்னா நான் உன்னை நாமினேட் பண்ணால் தான் நான் இங்கே இருக்க முடியும், அதனால நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாட்சினாவை நாமினேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசனை வச்சுக்கிட்டு, ஏன்னா காலையில் சாட்சினா பேசும்போது நான் வேணும்னா அந்த வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு பேசிட்டாங்களாம், அதுக்காக அதை ஒரு ரீசனாக வச்சுட்டு எல்லோரும் நாமினேட் பண்ணுறாங்க. இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது அந்த நாமினேஷனில் அதிகமாக நாமினேட் ஆனது வந்து சாட்சினா தான். ஸோ சாட்சினா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த 24 ஹவர்ஸ் டாஸ்க்லேருந்து வெளில போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் என்னென்னா பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்களாம் இது ஒரு வேளை வந்து ஃபேக்காக இருக்கும், இது பொய்யா இருக்கும், இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து சாட்சினா வெளில வரும்போது அந்த ட்ராஃபி மாடல் ஒன்று கொடுத்தோம்ல உள்ளே வரும்போது அதை எடுத்துகிட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் அந்த கிரவுண்ட் ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவுக்கு அதில் ஒரு கல் இருக்குல்ல, அந்த கல்லில் வந்து உங்களோட ட்ராஃபியை உடைச்சிடுங்க, ஏன்னா நீங்கள் எவிக்ட் ஆகி வெளில போகிறீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ட்ராஃபி யூஸ் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் அந்த ட்ராஃபி அதில் போட்டு உடைச்சிட்டு க்ரௌடு அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஒரு மாதிரி சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஜாக்லின் இருக்குல்ல, அது ஆல்ரெடி பிளான் பண்ணியே வந்திருக்கும் போல், நம்ம இப்படி தான் இருக்கணும் இந்த சீசன் ஃபுல்லாக அப்படின்னு, இப்படி இருந்தால் தான் நம்மளை அந்த இதில் ஹவுஸில் வச்சுருப்பாங்க, ஆல்ரெடி நம்ம ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட்டு, நம்ம அப்படி இப்படி மேக்கப் பண்ணி உருட்டி கடைசி வரைக்கும் வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்கெட்சோடு வந்திருக்கு ஜாக்லின், நல்லாவே தெரியுது.
அடுத்து வந்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. என்னன்னாக்க தலைவனா தலைவியா அப்படிங்கிறது அந்த டாஸ்க் நேம். இதில் என்னன்னாக்க ஜென்ஸ் எல்லோரும் ஒரு சைடில் நிற்கிறாங்க. அவங்க சைடில் வந்து இந்த சேர்ஸ்லாம் போட்டிருக்கு. அதே போல் கேர்ள்ஸ் சைட்லேயும் சேர்ஸ்லாம் போட்டிருக்கு. இப்போது இங்கேருந்து ஜென்ஸ் எல்லோரும் அங்கே போய் உட்காரணும். அவங்க எல்லோரும் இங்கே வந்து உட்காரணும். யாருக்கு வந்து சீட் கிடைக்கலையோ அவங்க வந்து இந்த கேம் அவுட் ஆகிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம ஆல்ரெடி எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாப்புல ரவீந்திரன் அவுட் ஆகிட்டார். இப்போ இந்த கேமோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, கேம்லேருந்து அவுட் ஆனவங்க என்ன செய்யலாம்னா, யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பிளாக் பண்ணலாம். ஆனால் பிடிக்கலாம் கூடாது, பிளாக் பண்ணி நின்றுக்கலாம். அப்படின்னோடனே ரவீந்திரன் போயிட்டு நிற்கிறாப்புல, ஃபேட் மேன் எப்படி ஒருத்தரை பிளாக் பண்ணலான்னா 2-3 பேரை பிளாக் பண்ணுற அளவுக்கு நின்றுட்டாப்புல. சரி, அப்படியே யாராவது அவுட் ஆனாங்களா அப்படின்னு பார்த்தா கேர்ள்ஸ் சைடில் வந்து சௌந்தர்யாவும் பாங்க. ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போதும் ஒவ்வொருத்தராக ரிஜெக்ட் ஆகிட்டே வராங்க. ஃபைனலாக தீபக்கும் அந்த சைடில் தர்ஷிகாவும் இருக்காங்க. இப்போ இதில் வின் பண்ணது பார்த்திங்கன்னா தர்ஷிகா தான். இந்த நாற்காலி யார்காலிங்கிற டாஸ்கில் தலைவனா தலைவியா அப்படிங்கிறதுல தலைவி சைட்லேருந்து தான் வின் பண்ணுறாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட முதல் தலைவி தர்ஷிகா. என்ன தலைவியை செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னது நாமினேஷன் ப்ராசஸ் தான். இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா 2 பேரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் தர்ஷிகாவை நாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து தலைவி. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. இதில் அதிகமாக சொன்ன ஒரே ரீசன் என்னென்னா, ஜாக்லின் அவங்க வந்து பர்பஸாகவே ஒரு மாதிரி இந்த வீட்டோட வைப்பை வந்து ஒரு ஆங்கிரி மோடுக்கு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே? ஏன்னா பிரியங்கா இருந்த இடத்த பிடிக்க வேணாமா? அப்படி பிடிச்சாவது நம்ம ஃபைனல் வரைக்கும் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஜாக்லினோட ஸ்ட்ராட்டஜி. அது பார்க்கும்போதே தெரியுது. நாமினேஷனில் அதிக ஓட்டு வாங்கினது யாருன்னு பார்த்தா நம்ம ஜாக்லின் தாங்க. அதுக்கப்புறம் ரவீந்தர், அப்புறம் வந்து அருண் பிரசாத், முத்துக்குமரன், சௌந்தர்யா, ரஞ்சித், இவங்க எல்லாரும் நாமினேட் ஆகியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்த வாரம் யார் இருக்காங்க, யார் போகிறாங்க அப்படின்னு.